இருடா கடைசியா ஒரு தடவை மட்டும் ஆசையா வாங்கி கொடுத்தாடா. இங்கதான் எங்கேயோ லொகேஷன்ல காட்டுதான், நான் எங்கேயுமே இல்லையே. யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ஷோ விடு, டாடி அழுகுறான். ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெரு ஆசையாக வாங்கி கொடுத்த ஏர்பாட்ஸை நான் தொலைச்சிட்டேன். நானும் ஃப்ரையாகவும் உங்கள் கடைக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படி கடைக்கு போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு எங்கே விழுந்துச்சுன்னே தெரில. ஃபைண்ட் மை ஐஃபோனில் வந்து ஒரு லொக்கேஷன் நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் லொக்கேஷன் அதில் காட்டுது. இந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கல அப்படின்னா ஜெரு ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெல்ப்புக்கு வந்து என்னோட கசினை தான் நான் கூப்பிட போகிறேன். கடவுள்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னண்ணா கால் பண்ணியிருக்கீங்க? ஜெரோட ஏர்பாட்ஸை தொலைச்சிட்டேன்டா. என்ன சொல்கிறீங்க? ஆமாடா, நான் உங்களுக்கு ரெண்டு தெரு தள்ளி அந்த வண்டியில் நானும் ஃப்ரையாகவும் கடைக்கு போயிட்டு இருந்தோம். போயிருக்கும் போது எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. ஃபைண்ட் மை ஐஃபோனில் லாஸ்ட்டாக எங்கே விழுந்த லொக்கேஷன் இருக்குது, போயிட்டு பார்க்கணும். வாங்க போய் தேடலாம். வா, இந்த இடத்துல தான் நான் எங்கேயோ விழுந்த மாதிரி இருக்குது. இங்கே நான் விட்டீங்க? இந்த இடத்துல தான்டா காட்டுச்சு லொக்கேஷன். ஃபைண்ட் மை ஐஃபோனில் இந்த லொக்கேஷனை தான்டா காட்டுது. கரெக்டாக இங்கே தான் காட்டுது. கொஞ்சம் தேடலாமா? வாங்கலாம், தேடலாம். நம்ம கொஞ்சம் இந்த சைடு தேடுவோம். எங்கே போச்சுன்னே தெரில, காணோம். அவரும் சரி தேடிட்டு இருக்கேன். ஆனால் கிடச்சிதா? இல்லைண்ணா, அந்த செடிக்கு இல்லை ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது ஃபைண்ட் மை லொக்கேஷனில் இந்த இடம் தான் நான் காட்டுது. கரெக்டாக இங்கே இருந்து தான் மிஸ் ஆன மாதிரி. யாரும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ. சிங்கிள் ஏர்பாட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா என்ன ஃபோனில்? சிங்கிள் ஏர்பாட்ஸ் ஒர்க் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு தானே காணும். இங்கே தான் எங்கேயோ லொக்கேஷனில் காட்டுது. ஆனால் எங்கேயுமே இல்லையே. யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ஒரு வேலை இருக்கும் தான் தோணுது எனக்கு. சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா எனக்கு. போச்சுண்ணா, அக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்னா தெரியல. ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க. இல்லைடா, அவகிட்ட போயிட்டு நான் என்னன்னு சொல்கிறது? மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. தெரியாமல் பைக்லேருந்து கீழே வந்துச்சு அப்படி எதனா சொல்லுங்கள். இல்லை, அவன்கிட்ட சொல்ல முடியாதுடா. கரெக்டாக கேட்பாங்க. உன்னை யார் பைக்கில் போகும்போது காதில் ஏர்பாட்ஸ் பண்ணிட்டு போங்கன்னு கேட்பான். நான் ஃப்ரையாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த சைடு இந்த வழியாக தான் இப்படி தான் வந்தேன். நான் ஃப்ரையாக கூப்பிட்டுட்டு இங்கே தான் நான் விழுந்திருக்கோம். விழுந்துச்சுன்னா வேற எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. தெரியலையேண்ணா. நான் விடுங்கண்ணா, நம்ம சொல்லிக்கலாம்ண்ணா. அதெல்லாம் ஷோ, எனக்கு மண்டெல்லாம் அப்படியே கேராகுது. எங்கடா போயிட்டு தேடுறது? சே, இப்படி ஆயிடுச்சுடா. இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்குன்னு நான் ஜெருட்ட என்னடா சொல்லுவேன்? நான் தவறி விழுந்துச்சுன்னு சொல்லிடலாம். வேறு வழி இல்லைண்ணா. இதுக்கெல்லாம் வந்து அவ ரொம்ப கஷ்டப்படுவாடா சொன்னா. வாங்க, என்னடா பண்ணலாம்? சொல்லிடுவோம், ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவோம். சரிண்ணா வாங்க, நான் போவோம். நம்ம இருடா கடைசியாக ஒரு தடவை மட்டும் தேடிட்டு வந்துடும். ஓகேண்ணா. எங்கேயுமே காணும்டா. வாங்க வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. வண்டி எடு பேபி. என்னம்மா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? ஏன், என்னாச்சு? வா, கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. டீ போட போனேன். ஒரு நிமிஷம் வா. சரி வரேன், வா. நான் சொல்ல போறதை நினைச்சு நீ எதுவும் சொல்லக்கூடாது. உட்கார். என்னடா என்னாச்சு சொல்லு. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீ அதுக்கு எனக்கு திட்டக்கூடாது. திட்டல. அப்படி என்ன பண்ண பேபி? அதை நான் எப்படி நான் உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது தப்பு பண்ணியா? ஏதாவது மறைச்சியா என்கிட்ட? கை கொடு. நான் சொல்லுவேன், நீ வந்து என்னை திட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ சொல்ல. திட்டுற மாதிரி விஷயமா இல்லையான்னு நான் டிசைட் பண்றேன். ஐயோ, அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? சரி சொல்லு சொல்லு. நீ வாங்கி கொடுத்த ஏர்பாட்ஸ் நான் தொலைச்சிட்டேன். ஏர்பாட்ஸை தொலைச்சிட்டியா? ஏர்பாட்ஸா? அதை நான் பர்த்டேக்கு தானே கிஃப்ட் பண்ணேன் உனக்கு. அந்த ஏர்பாட்ஸ் தானே? ரெண்டுமே தொலைஞ்சிருச்சா? ஃபுல்லாக தொலைச்சிட்டியா? இல்ல, நான் ஃப்ரையா கூட்டிட்டு கடைக்கு போனேன்ல, போற வழியில அங்க கீழே எங்க வந்துச்சுன்னு தெரியல. நானும் பிரின்ஸும் போயிட்டு இப்பதானே தொலைஞ்சிச்சு. போய் தேடினா கிடைக்க போகுது. தேடிட்டு வந்துட்டோம், கிடைக்கவே இல்லை. அப்ப இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீ இருக்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. இப்ப ஃபீல் பண்ணி என்ன யூஸ் இருக்கு? நான் அவ்வளவு ஆசையா ஒரு பொருளாவது நீ உருப்படியா வச்சிருக்கியா நான் உனக்கு கிஃப்ட் பண்ணதுல? எல்லாமே தூக்கி போட்டுறது, எங்கேயாவது போட்டுறது. இந்த லைட்டு டெய்லி நைட்டு தூக்கி தூக்கி எறிகிறது. அதுவும் நான் ஆசையா சின்னதோ பெருசோ ஆசையா வாங்கி கொடுத்தது தானே. இப்போ வந்துட்டு என்ன எப்படிதான் விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. விழுந்தது சவுண்டாவது வந்திருக்கும்ல. அவ்வளவு கேர்ஃபுல்லா தான் நானும் ஃப்ரையாவும் போயிட்டு இருந்தோம். ஆனா எப்படி கீழே விழுந்துச்சுன்னே தெரியல. நீ யார்கிட்டயாவது போன்ல பேசிட்டே போயிருப்ப, காதுல இருந்து விழுந்திருக்கும். நான் அதை கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு உனக்கு வாங்கி கொடுத்தேன். ஏர்பாட்ஸ் ரேட் எவ்வளோன்னு தான் தெரியும்ல. இவ்வளோ ஈஸியா கேர்லெஸ்ஸா தூக்கி எங்கேயோ போட்டேன்ட்டு வர. இப்போ இங்க தானே பக்கத்துல கடைக்கு போறதுக்கு எதுக்கு உனக்கு ஏர்பாட்ஸ்? வீட்லயே வச்சுட்டு போக வேண்டியது. ஃபோன் கால்ல ஃபோன் பேசிட்டு போயிட்டு. ஃபோன் பேசிட்டே வண்டியே ஓட்டக்கூடாது ஃபர்ஸ்ட். அந்த அறிவே இல்ல. அவ்வளவு என்ன முக்கியமான கால் உனக்கு? உனக்கு தெரியல, சைட் விஷயமா வந்து சைட் உடனே சைட் விஷயம். இப்படி தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கே. இனிமே உனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன் போ. சரி வீடு ஃபீல் பண்ணாத. நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல.
சரி வாங்கிக்கலாம், விடு விடு. டாடி அழுகுறான் ஏர்பாட்ஸ் வச்சுட்டு. சரிம்மா, இனிமே இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் நான். சரி இனிமே கேர்ஃபுல்லா நடந்துக்கோ. வாங்கிக்கலாம், இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. சரி வாங்கிக்கலாம், விடு. ஓகேவா? சரி விடு.